கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே தினமும் பேசும் பொழுது உங்களுக்கான வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது என் ஜனமாகிய நீங்கள் அதை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் பேசும் பொழுது அதை நீங்கள் கேட்க வேண்டும். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாகும். என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களை தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்வேன். ஏனென்றால் கர்த்தராகிய நான் உண்மையுள்ளவர். என் மகனே, என் மகளே, நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியானது தீமை நிறைந்த பூமியாகும். நீங்கள் வாழும் இந்த பூமியானது கடைசி காலகட்டத்தில் இருக்கிறது. இதனால் இந்த பூமியில நிறைய தீமையான காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பூமியிலே உங்களுடன் வாழக்கூடிய சில மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக் கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிசாசானவன் தீமைகளை செய்வதற்காகவே உங்களுடைய சத்துருக்களை எழுப்பிவிடுவான். ஏனெனில் பிசாசானவன் உங்களை அழிக்க முற்படுவான். என் மகளே, என் மகனே, சில மனிதர்கள் உங்களிடத்தில் மிகவும் அன்பாக பழகுவது போல தெரியும். ஆனால் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்வதற்காகவே உங்களிடத்தில் பழகிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் உண்மையுள்ள தேவன். நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். என் ஜனமாகிய உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் அவ்வளவு பேர் உங்களுக்கு தீமைகளை செய்திருப்பார்கள். உங்களுக்கு தொந்தரவுகளை செய்திருப்பார்கள். உங்களுக்கு வேதனையை தந்திருப்பார்கள். உங்களுக்கு துயரங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் கடந்து உங்களை வழிநடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உண்மையாக இருந்தால் நான் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருப்பேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறேன். நான் வாக்கு மாறாத தேவன். நான் உங்களை கடைசி வரை பார்த்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனமாக உள்ள உங்களை பலமானவர்களாக மாற்றி உங்களை மென்மேலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் வளர பண்ணுவேன். நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களை நம்பி செய்யாமல் கர்த்தராகிய என்னை நம்பி செய்யுங்கள். நீங்கள் ஒரு வேலை செய்தால் அந்த வேலையிலே என்னை துதித்து செய்யுங்கள். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் என்னை முதன்மைப்படுத்தி செய்யுங்கள். பள்ளி கல்லூரிகளில் படிப்பவர்களாக இருந்தால் கர்த்தராக என்னை துதித்து செயல்படுங்கள். கர்த்தராகிய என்னை நம்பி செயல்படுபவரை நான் கடைசி காலம் வரை அவர்களிடத்திலே உண்மையாக இருப்பேன். நான் வாக்கு மாறாத தேவன். நீங்கள் ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் என்னை நம்பி ஊழியம் செய்யுங்கள். உங்களை கடைசி காலம் வரை நடத்துவேன். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் கர்த்தர் ஆகிய நான் உங்களுடனே இருக்கிறேன். நான் உங்களை காத்துக் கொள்கிறேன். உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு வந்துள்ள போராட்டம், பிரச்சனைகள், நெருக்கம், வேதனைகள், துக்கம் போன்றவைகளில் இருந்து கர்த்தராகிய நான் உங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுவேன். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை மேன்மை அடைய செய்வேன். என்னை விசுவாசிக்கிற என் ஜனமாகிய உங்களை பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்வேன். தேவனாகிய நான் உண்மையுள்ளவராக இருந்தது உங்களை நடத்துவேன். நீங்கள் ஜெபத்தினிலே என்னை நோக்கி, ஆண்டவரே, நீங்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நீங்கள் உண்மையுள்ளவர் என்று சொல்லி என்னை ஆராதியுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதங்களைச் செய்வேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 115 அதிகாரம் 13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் உள்ள பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தராகிய நான் ஆசீர்வதிப்பேன். சிறு பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் தேவைப்படும் என்று என் ஜனமாகிய உங்களுக்கு தெரியுமா? சிறு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, நல்ல ஞானம், நல்ல திறமை, இது மாதிரியான ஆசீர்வாதங்களை சிறு குழந்தைகளுக்கு வழங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு நல்ல வருமானம் தேவை. தொழில் செய்கிறீர்கள் என்றால் நல்ல வியாபாரங்கள் தேவை, நல்ல உடல் நலம் தேவை. சிலர் நீங்க வேலை செய்து கொண்டிருக்க இடத்திலேயே பதவி உயர்வு கூட தேவையாக இருக்கலாம். இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு வழங்கி ஆசீர்வதிக்கிறேன். அதற்கு என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் பயந்து இருக்க வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள், உங்களுக்கு கர்த்தராகிய என்னிடத்தில் பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயந்து நீங்கள் மற்றவருக்கு தீமை செய்யாமல் இருப்பீர்கள். மற்றவரை வேதனைப்படுத்த மாட்டீர்கள். மற்றவரை துன்பப்படுத்த மாட்டீர்கள். மற்றவர்களுக்கு கலக்கத்தினை ஏற்படுத்த மாட்டீர்கள். ஏனால் உங்களுக்கு கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். அப்பொழுது நீங்கள் எந்த ஒரு தீமையான காரியத்திலும் ஈடுபட மாட்டீர்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அவைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் தீமையை விட்டு விலகி, கர்த்தரே, நான் உங்களுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன், யாருக்கும் பாவங்களை செய்ய மாட்டேன் என்று ஒப்புக் கொடுத்து வாழ்வீர்கள் என்றால்
உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருக கிடைக்கும். நீங்கள் விசுவாசத்துடனே சொல்லுங்கள், கர்த்தரே, நான் உங்களை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். நீங்கள் என்னை கைவிடாதீர்கள் என்று விசுவாசத்துடனே சொல்லுங்கள். விசுவாசத்துடன் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அதை உங்களுக்கு அருள செய்வேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தரே, நான் உங்களுக்கு பயந்திருக்கிறேன், தீமையை விட்டு விலகி உங்களுடனே இருக்கிறேன், எனக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் தேவை என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று விண்ணப்பம் செய்யுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்வேன்.